இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எப்படியா பையா பாடு வண்டியை நவுத்துறா பொட்டை கூதி எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும். ஆளுங்கட்சியின் அராஜகம்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஊதா டிரெஸ் போட்ட ஆள் இருக்கான்ல, அதாவது இந்த மாதிரி என்னை வந்து திட்டி அடிச்சாரு அப்படின்னு சொல்றாப்ல. அவன் வந்து நின்னுட்டு இருக்க வண்டியில போய் மோதி இருந்திருக்கான். யாரோட வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பொறுப்புல இருக்கிறவரோட ஒரு வண்டியில மோதி இருக்கு. மோதுனா கோவம் வரும். அதாவது வண்டி நிக்கிற வண்டியில வந்து மோதுனா கோவம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு திட்டிட்டு என்ன அப்படி வர வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாதான்னு கேட்போம். இல்ல ஒருவேளை டேமேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கான காசை வாங்கிட்டு விடுவோம். இவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க, அந்த ஆளை வந்து கெட்ட வார்த்தையில திட்டினது மட்டும் இல்லாம போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. இவங்க யாரு, இவங்க எந்த ஏரியா டிஎம்கே பொறுப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நிதியை மல்லாக்க போட்ட இளைய பெரியார் உதயநிதி இருக்காப்ல, அவரோட தொகுதி சேப்பாக்கோட திமுக பொறுப்பாளர்கள் தான் அவங்க. இடத்துல அவன் வண்டியை வந்து இடிச்சிட்டேன் அப்படின்றதுனால ஒரு கோவத்துல அடிச்ச மாதிரிலாம் தெரியல. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஆளுங்கட்சிக்காரன் என் வண்டியிலே இடிச்சிட்டு நீ நக்கலா நிப்பியா அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அடிச்சிருந்திருக்காங்க. சும்மா சொல்லினே பெரிய மயிர்மை பேசிருக்கிறேன். சொல்றது என்னவா அதை பாடுற அண்ணம்மா பெரிய மயிர்மை பண்ற. நீ காசு கொடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. உன் உட்கார போது எங்க இருந்து வந்து சாரின்ற நானே அச்சு போட்டு அப்படிதான் பேசுறேன். அதான் நானும் அப்படிதானே பேசுவேன். நீ இப்ப அப்படித்தான்டா பேசுவ. இரு, இன்னும் உன் தலைமையே உன்னை மண்டையில நறுக்குன்னு கொட்டிட்டே எலெக்ஷன் வரப்போகுது, மன்னிப்பு கேளு அவன்ட்ட அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு மன்னிப்பு வீடியோ போட வச்சிருவாங்க. அப்படி எப்படி பேசுற நாங்களும் பாக்க. அதாவது ரியாலிட்டி என்னன்னா, வண்டி எவனா வந்து நின்றுட்டு இருக்க வண்டி வந்து எவனா வந்து இடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம கார் வாங்கி வச்சிருக்க, லட்சத்தை போட்டு வாங்கி வச்சிருப்போம். இடிச்சா கோவம் வரத்தையும் செய்யும். ஆனா நார்மலா மக்களா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெண்டு திட்டி இருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளவு செலவாகும், அதை கொடுத்துட்டு போடான்னு சொல்லிருப்போம். ஆனா இவங்க தான் நார்மல் பீப்புள் கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்றதுக்காண்டி அந்த ஆளை போட்டு அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதை காவல்துறை வந்து தீவிரமா விசாரிக்கணும். அங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சாங்க அப்படிலாம் கண்டிப்பா காவல்துறை கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா காவல்துறை கண்ணில் பட்டிருக்கோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ வீடியோ போடுறேன்.